நாகர்கோவில் புன்னகை நகர் பகுதியில் இளைஞர்கள் அதிவேகத்தில் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி தலைகீழாக கவிழ்ந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாகர்கோயில் வெட்டுநிமிடம் பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் ஜிஸ்வான் இவர் தினந்தோறும் தனது நண்பர்களோடு புன்னை நகர் பகுதியில் நடைபயிற்சிக்கு செல்வது வழக்கம். தனது சொகுசு காரில் தினந்தோறும் சென்று வந்த நிலையில் வழக்கம் போல் இன்று காலையும் நண்பர்களோடு நடைபயிற்சிக்காக சென்றார். புன்னை நகரில் நடைபயிற்சி முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகின்ற பாதையில் புன்னை நகருக்கும் செட்டிக்குளத்துக்கும் இடையே சாலையில் வேகமாக அந்த சொகுசு கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஜிஸ்வானின் கட்டுப்பாட்டை மீறி அந்த கார் சாலையோரம் காணப்பட்ட மின்கம்பத்தில் மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஜிஸ்வானின் நண்பர்களான இருவர் காயமடைந்த நிலையில் ராமன்புதூர் பகுதியில் இருந்த தனியார் மருத்துவமனையில் இருவரும் அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். இது பரபரப்பான, அதாவது அந்த பகுதியில் பள்ளி கல்லூரிகள் அதிகமாக உள்ள இருக்கின்ற அந்த சாலையில பொதுவாக காலை நேரங்களில் அதிகமான மாணவர்களும் பொதுமக்களும் நடமாடுவது வழக்கம். இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் இல்லாத சூழல்ல அந்த விபத்து நடந்ததுனால அந்த பகுதியில் போகக்கூடிய பாதசாரிகள் யாருக்கும் இந்த பாதிப்பு எதுவும் ஏற்படாத நிலையில் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.